அடுத்தது வந்து என்னன்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போடலாமா அப்படிங்கிறது ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ அதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 4-5 பேர் ஒரு பிளான் பண்ணி அதை எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றது பண்ணலாம். சொக்குக்கு உறுதுணையா இருந்த கேபிஎஸ் ரவிக்கு ஒரு ரூபா போடணும். ஆமா ஆமா இல்ல அப்படி உறுதுணைனா எல்லாரும் தான். சரவணனுக்கு அத பாரு இங்க பாரு ஆடிங்க வந்து சொக்கலிங்க சொல்றத முடிச்சியா டேய் சரவணன் தான் பிள்ளையார் சொல்லி எல்லா பிள்ளையார் எல்லாரும் பிளேயர் மாதிரி உட்கார்ந்திருக்கா பாரு. இவ்வளவு தூரம் எல்லாரும் நிம்மதியா உட்கார்ந்திருக்க அளவுக்கு சோறு போட்ட சரவணனுக்கு நல்லா இருந்தது உண்மையிலே டேஸ்ட் வைஸ். பிரியாணி சூப்பர், சாம்பார் சாதம் சூப்பர். ஆர்கே சிக்கன் பிரியாணி சோரியா போல பிரியாணி என்ன போட்டேன் சோறுமே ஜெனரலா ரெண்டுமே சேர்த்து தான். வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பிரிச்சு சொல்லாம இப்போ இதுல வந்து என்னன்னா இப்போ எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ற மாதிரி ஒரு 10-15 வாலண்டியர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் வாலண்டியர்ஸ் இன்னும் கொஞ்சம் வந்தாங்கன்னா அவங்க ஏரியாவை இன்னும் கொஞ்சம் திருப்தியா நம்ம பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் நீட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம பண்ணுறது தான் கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் நன்றி நோயிலோ அல்லது ஆமா இது ஒரு நிகழ்ச்சியினோட ஒரு வருத்தம் இருக்குது. அட்லீஸ்ட் இப்போ நம்ம கிளம்புறப்ப பண்ணிடுவோம். அதை வந்து ஆர்கனைஸாக பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எஃபர்ட்ஸ் எடுத்தோம்னா ஒரு கரெக்டாகவும் பண்ணுற முடியும் அப்படிங்கிறதான். அது எல்லாரும் கொஞ்சம் வாலண்டியர் வந்தீங்கன்னா ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். ஸோ ஃபேமிலி கெட் டுகெதருக்கு குரூப்பில் வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே லொக்கேஷன்றதை மென்ஷன் பண்ணுற பட்சத்தில் மெஜாரிட்டி வியூ என்ன இருக்கோ அதை நம்ம அப்படி போங்கண்ணே பிளான் பண்ணிக்கலாம். ஒரு எல்லாரும் ரீயூனைட் பண்ணியிருக்கிறோம். நல்ல நிகழ்வு. ஓகே சார் இங்கே போங்க இப்போ யாராவது வந்திருக்கிறார் டேட்டாவெல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இப்போ நேம் பேர் ஈஸ்வரமூர்த்தின்னா யார் இருக்குதுன்னா அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நேமு, ஃபோன் நம்பர், முக்கியமான ஃபோட்டோ வச்சுட்டு என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஆடிட்ல அப்படின்னு சொன்னா அந்த இருக்கிற யூஜி கொடுக்குறாரு. லாயர் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டே ஒரு நிமிஷம் அந்த சார் ஃபோன் கொடு. இந்த டேட்டா வாங்கும்போதே இப்ப எந்த ஊர்ல அதுல இருக்கு சார் பெரிய ஹலோ இது நேற்று சொக்கலிங்கத்திற்கையோ இவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் அனைவரும் அதாவது இன்று கலந்து கொண்ட அனைவரும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய புகைப்படத்தை அனுப்புங்க. ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அனுப்பிடாதீங்க. உங்களுடைய புகைப்படத்தை அனுப்பி அதில் ஒரு சிறு குறிப்பு வரைந்து உங்கள் பேர், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. காரணம் என்னென்னா அவர் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் அது பயன்படும் என்பதற்காக மட்டுமல்லாமல் இன்று நடந்த நிகழ்ச்சிகளை முடிந்தால் ஒரு புத்தகமாக நூலாகவும் வடிவமைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் நேற்றே தோன்றியது. அதுக்காக நேற்று சொல்லியிருந்தேன். அதனால் நீங்கள் எல்லாருமே இன்று கலந்து கொண்ட அனைவரும் உங்களுடைய புகைப்படத்தையும் உங்களுடைய சிறு குறிப்பையும் அனுப்புங்க. நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இப்போ இருக்க ப்ரொஃபஷன் அது போட்டு எங்க ஸ்டே பண்ணி அவங்க டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் மேரேஜ் இருந்தால் நல்லா அதான் நீங்கள் குரூப்பில் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் பண்ணிக்கணும். குரூப்பில் நமக்கு என்ன தகவல் வேணுமோ அதை ஒரு மாடலாக நீங்கள் குரூப்பில் போடுங்க. அதை அப்ளிகேஷன் மாதிரி அவங்க ஃபில்அப் பண்ணி அனுப்பட்டும். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. போடுங்க, அப்படியே அப்டேட் பண்ணுங்கள்.
பர்சனலா கூப்பிட்டாலும் நாங்கெல்லாம் வந்தோம். ம் இந்த குரூப் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. அந்த குரூப்ல எங்களெல்லாம் அதான் அலுமினி குரூப்னு ஸ்கூலில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாரையும். என்ன சொல்றீங்க பர்சனலா கூப்பிடுறதுனால நாங்க வந்தோம். குரூப்ல தெரியாது. குரூப்பில் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இன்க்ளூட் அதெல்லாம் இந்நேரம் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்நேரம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நாளையிலேருந்தே இனிய காலை வணக்கம், இனிய மாலை வணக்கம்லாம் போட்டு ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், போட்டே இருக்கலாம். குரூப்பில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பார்த்துருவோம். ஆமாம், அதெல்லாம் வேண்டாம். இது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுக்க சொல்லுங்கள். சரி சரி. ஆமாம், குறிப்பாக இந்த இனிய காலை வணக்கம் மாலை வணக்கம்லாம் போடுறவங்க இதை பகிர்வனா 25 பேருக்கு பகிரணும். பகிர்ந்தால் தான் நல்லது நடக்கும். அதெல்லாம் சேர்த்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 25 பேருக்கு இதெல்லாம் பகிர்ந்தால் தான் நல்லது நடக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து போடுங்க. சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு இருக்கப்ப நீ போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது போடவா சொல்லுவாங்க? இன்னும் வளரல. ஒரே பேட்ச்ல 9 படத்துக்குள்ள சொல்லி விடுவான். பார்த்தவனே மதுமோகன் சொல்லிடுவான். ஆமா, உனக்கு பிடிக்கலன்னா உனக்கு போட சொல்லுவான். நண்பர்கள் அதான் சொல்லல, உங்கள் வீட்டு நிகழ்வு இல்லை உங்களுக்கு ஏதாவது நண்பர்கள் மூலமாக வேண்டுகிற விஷயம் இது மாதிரி போடுங்க. நம்ம தான் காலையில் எந்திரிக்க போகிறோம், நமக்கு இன்னும் எத்தனையோ குரூப் இருக்குது. அதிலெல்லாம் போய் இனிய காலை வணக்கத்தை போட்டுடலாம். நமக்கு என்ன தேவையோ எது தேவையோ அடுத்து என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம், இது தேவை இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். காலை வணக்கம் நீ இந்த மாதிரி செய்ய அப்படின்னு புத்தி சொல்லியே கொலை பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க. பேரு தற்கொலை பண்ண வைக்கிறான். மெசேஜ் உள்ள வந்துடும். சரி சரி. சொன்ன மாதிரி இப்போ சொத்தலிங்க சொல்லிதான் வந்து எல்லாரும் வந்து நம்ம ஒரு ஆளையா சேர்த்து அநேகமா எல்லாரும் மேக்சிமம் வந்து புண்ணியமா சேர்த்துட்டோம். இப்போ சேர்ந்ததால ஒரு கோஆர்டினேட் பண்ணி உள்ள கொண்டு வந்து இதுல அசோசியேஷன் எதுவும் பார்ட்டி பண்றீங்களா, பிரசிடென்ட் இதுன்னு அப்படி எல்லாம் பொறுப்பு யாரு எடுத்துக்கிறது இல்லை. இது ஒரு 5-6 பேர் தான் நீங்க சொன்ன மாதிரி ஒன்னும் யாரும் பண்ணலாம். வந்த உடனே சாப்பிட்டு போயிட்டு வரலாம். எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இல்லை, அது அடுத்த விஷயங்கள்ல அதை பற்றி சிந்திக்கும் போது எல்லாம் பண்ணலாம். ஆமா, இல்ல எல்லாரும் சொத்து வந்து ஒரு ஹிண்ட் தான் போடுவான். எல்லாத்துலயும் கேட்கறது இந்த வயசுல இனிமே அதெல்லாம் அசிங்கம். ஆனா இங்க நடந்தது இல்ல, கேட்க சம்பந்தமே இல்லாம நான் தரேன் வாலண்டியரா வந்துடுறாங்களே, அப்புறம் இது நோட் நானே வந்துறேன்னு வர்றாங்க. அதனால அதை பத்தி பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த வந்து நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றதெல்லாம் ஹிண்ட் பண்றதுக்கு ஒரு இந்த அமைப்பு நல்லா இருக்கும். அதை எல்லாத்தையும் சேர்க்கணும். முதல்ல இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து நம்ம பாதைஞ்சிருக்கிற இந்த குரூப்ல நீங்க சொன்னாப்ல குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அதை கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா சீரியஸான மெசேஜஸ் வந்து நம்ம ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அது எல்லாருமே உணரணும். தவிர்க்கப்பட்டிருது. இது எங்க வெட்டி சென்பிரிட்டோல ஒரு குரூப் வச்சிருக்காங்க. அதனால வேற எந்த மெசேஜ் போடக்கூடாது. அவன் இப்படி இந்த ஃபேமிலி மீட்ல ஏதாவது இருக்குதுன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்குன்னாட்டாங்க அதை போட்டு விட்டாச்சுன்னா போதும், எல்லாரும் வருவாங்க ஃபேமிலியோட. பாண்டி ஒண்ணு கேட்டு அவங்க ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது இப்படி பேசணும் அது அப்படி பேசணும். சொல்லுங்க மைக் கொடு. பேசி முடிச்சு பேசுவோம். பேசி முடிச்சு கண்டிப்பா பண்ணுவோம்.
ஓகே ரவி அதை வாங்க. பக்கத்து மாற்ற ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. மேலே மேலே மேலே. எல்லாருமே அவங்க பழைய கால நினைவுகள்ல தான் இருக்கா. நம்ம ஏஜ் எல்லாம் போயிடுச்சு. பேசுங்க ஐயா. அடுத்தவர் பேசுகிறாங்க. அடுத்தவர் பேச ஆரம்பிச்சாரு. ஐயா சென்னூர்ல என் பொண்ணு கல்யாணம் வச்சிருந்தேன். வெரி குட். அப்போ எங்க அப்பா சாஃப்ட்வேர். ஆனால் எனக்கு கேரளா வந்து எல்லாமே நாங்கள் தான். கண்டிப்பாக. கடன் கொடுத்து 2 லட்சம் கொடுத்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. அப்படி எல்லாருக்கும் ஓகே. நண்பர் ஒருவர் அவருடைய மகளுக்கு கல்யாணம் என்பதை தகவலை சொல்லி நம்மளால் ஏதாவது இயன்ற உதவிகள் செய்ய முடியுமா என்பதையும் முடிஞ்சிச்சு. ஆஹா, வாழ்க்கை. வெரி குட், வெரி குட். சொல்லு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். காலையில் பேசுகிற நண்பர்கள் 10 பேர் பண்ண சரியா இருக்கு. ஒரு சில பேருக்கு யார் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சின்ன எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில பேர் பண்ணா தெரிய மாட்டேங்குது. யார் தயவு செய்து எல்லாரும் வந்து அப்படியே லைன்ல வந்துருங்க. அதான் பெஸ்ட். அவரை கொடு. மீட்டிங்ல ஏதாவது செய்யுங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுதான் ஒன்னுல இருந்து 12 சின்ன படிச்சேன். 78 80 படிச்சிட்டேன். நான் பெருசா அதுக்கு மேல படிக்கல. சொல்ற மாதிரி வெரி குட். என் பேர் ஸ்ரீதர். நான் வந்து 10th வரைக்கும் சௌராஷ்டிரா ஸ்டேஷனில் படித்தேன். +1 +2 தான் இங்கே ஆஃபீஸில் வெக்கேஷன் படித்தேன். அது பிறகு சௌராஷ்டிரா காலேஜ் பிகாம். அது பிறகு இப்போ டெக்ஸ்டைல் லைன் பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஒரு 40 வருஷமா பண்ணிட்டுருக்கேன். நான் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். என்னோட ரிக்வஸ்ட் வந்து ஒன்று, அடுத்த மீட் அப்படிங்கிறது ஒரு டென்டேட்டிவாக டேட் சொல்லி முரளி சொல்லிட்டார். பேர் சொல்லிட்டார். முரளி 6th to 12th சென்னை படிச்சது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு என்எல்சி நேவியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். மதுரையில் தான் செட்டில் ஆகிட்டேன். ஏரியா வந்து சர்வேயர் காலனி. ஓகே, அப்படியே முன்னாடி. ரைட். அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நீங்கள் இதில் போடலாம். ரைட். பின்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ரிகார்டிங் மீட் மட்டும் ஒரு ரிக்வஸ்ட் குறிஞ்சி சொன்னது வந்து 2030 வந்து TS அது மெகா பிளான் பண்ணுவோம். பட் இன்விட்டேஷன் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் முடிஞ்சா போட்டாங்க. முடிஞ்சா இல்லடா, செய்ய சொல்றா. செய்வோம்டா. அதுக்கு ஏன் பண்றதா? இன்னைக்கு வந்து 26 இல்லப்பா, கடைசில கிரேஸ் பீரியட் இது. சரி, ஒரு கேள்விக்கான பதில் கேள்வி முதல் வைக்கட்டா, அப்புறம் பதில். இப்போ இன்னைக்கு வந்து டெம்போ வந்து குறைய செய்யும். அதனால டெம்பா இருக்கும்போது எல்லாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு ஃபேமிலி கெட்டுறது நல்லது. கண்டிப்பா. என் பேர் தாமஸ். நான் பாம்பேல செட்டில் இருக்கேன். என்னோட ஊர் கேரளா. நான் கேரளாவில் யாரும் கிடையாது. நான் பாம்பே தான். ராணுவத்தில் வேலை செஞ்சேன். நம்ம விக்ராந்தன் சொல்லி ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பலை நான் ஓடிக்கிறது. வெரி குட், வெரி குட். ஒரு கை தட்டுங்கப்பா. இப்போ பிள்ளைங்க 2 பிள்ளைங்க. பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். அந்த வேலை கிடைக்கல.
மேக்டானல்ஸில் சம் பேட்டிஸ் பேக் அவன் படிக்க போனது எம்எஸ்எஸ் நம்ம வேலை செய்கிறது மேக்டானல்ஸ் இங்கே கிடச்சா நல்லா இருக்கும். என்னோட பேர் சித்தார்த்தன். நான் இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை படித்தேன். அப்புறம் பிபிஏ வந்து கேரளா காலேஜ், எம்பிஏ வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அதுக்கு பிறகு மேலுக்காக பாம்பே போனேன். அங்கே வந்து மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சி 3 காரணத்துக்காக போனேன். மார்க்கெட் ரிசர்ச் ஜெர்னலிசம், அட்வர்டைசிங், கடைசியாக மார்க்கெட் ரிசர்ச் பிரேக் கிடைச்சது. தென் ஐ ஜாயின் சேம் இண்டஸ்ட்ரி ஃபார் ஆல்மோஸ்ட் 22 இயர்ஸ். டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பாம்பே, டெல்லி, கல்கட்டா, ஸ்ரீலங்கா, செட்டில் டவுன் இன் பெங்களூர். இப்போ 2002 2014 ஐ ரிசைன் த ஜாப். அது பண்ணதுக்கு காரணம் வந்து என்னோட பேஷனை கண்டினியூ பண்ண ரீடிங் அண்ட் ரைட்டிங் அது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் 25 புக்ஸ் ஆகிற டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். கிரேட் கிரேட் கிரேட். அப்புறம் ரெகுலராக வந்து தமிழ், ஹிந்து, நாணயம் விகடனில் எழுதுறது உண்டு. அப்புறம் லிட்டரரி மேகசின்ஸில் எழுதுவேன். எனக்கு ஒரு பையன் MBA அண்ட் ஒர்க்கிங் நீ அலையன்ஸ் பார்க்கணும். வணக்கம். எஸ் ஆரம்பிச்சிட்டான்ப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் படித்தேன். நிறைய பேர் இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படித்தவங்க ரொம்ப கொஞ்சம் கம்மி. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து பார்த்த ஒரு சில முகங்களில் அவங்க ஒரு திரைப்படம் கூட எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வரவே இல்லை. கொஞ்சம் அந்த ஞாபகம் வரது வியாதியில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக என்னன்னு தெரியல. நிறைய பேர் டக்குனு முகம் ஞாபகத்துக்கு வரலாம். சாரத்தை மாதிரி ஆட்களெல்லாம் மறக்க முடியாது. அது என்னன்னு தெரியல. அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படியே கூடவே இருந்ததுனால 10th முடிச்சவங்க தான் நான் பாலிடெக்னிக் போயிட்டேன். பாலிடெக்னிக் போயிட்டு அப்போ பாலிடெக்னிக்னு ஒரு பிளேஸ், அதனால் வீட்டில் பாலிடெக்னிக் கூட்டு போய் பாலிடெக்னிக் சேர்த்துட்டாங்க. எனக்கு நான் 10th முடிச்சுட்டு நான் ஃபஸ்ட் குரூப்பில் எனக்கு சீட் கிடச்சி சென்ட் மேரிஸில் கிட்டத்தட்ட 15 days நினைக்கிறேன். 2 weeks நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுவே அதை விட்டுட்டு என்னை போகிறக்கே எனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. திரும்ப அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்காக நான் இந்த ஹெட்மாஸ்டர் குரூப்டையும் அந்த ஆஃபீஸ்கிட்டையும் விட்டு போராடினது இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. வரமாட்டேன்ட்டாங்க, சர்டிஃபிகேட் வரமாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ரொம்ப இப்போதைக்கு வாங்கிட்டு போயிட்டு டிப்ளமோ முடித்ததுனால எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தான். உடனே எனக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் நான் பார்ட் டைம் பிஇ பண்ணேன். பிஇ முடிச்சுட்டு ப்ரொமோஷனில் கடைசியாக அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அத்திக்குளம் தான் என்னோட வீடு. பையன் ஒரு பொண்ணும் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறான், பையனும் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறான். பொண்ணு யூஎஸில் இருக்கிறான், பையன் இங்கே ஜோகோ கம்பெனி சென்னையில் ஒர்க் பண்ணுறான். முக்கியமான விஷயம் அந்த செட்டு, நாங்கள் வந்து சென்ட் மேரிஸ் செட்டுங்கிறது வந்து ராஜா, ரவி, ரமேஷ், இது எல்லாமே நாங்கள் அந்த ஒரே ஸ்டேட்டில் இப்படி இருந்ததுனால நாங்கள் சிதம்பர ராஜா கூட இன்னொருத்தர் படித்தாங்க. எல்லாருக்கும் யாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு கூப்பிடலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனும் என் கூட டிப்ளமோ தான் வந்தான். இங்கே படிக்கிறப்ப அந்த முதல் மார்க், 2வது மார்க், 3வது மார்க் வாங்குறதுல போட்டியில் வந்து அடிக்கடி அந்த கலந்துக்கிறதுனால ஏமாற்றங்கள்லாம் நிறைய இருக்கும். அது வாங்க முடியலையே அப்படின்ட்டு. நல்லா படித்த பசங்கள்லாம் நிறைய இருக்காங்க. இன்னும் அந்த 7 டிசம்பர் ஒரு பையன் 10th வரைக்கும் இங்கே படித்தான். அவன் எல்லாம் இங்கே வரல. மோதிலால் பாபு எனக்கு தெரிஞ்சு மோதிலால் பாபு வந்து தான் ஆக்சுவலாக அந்த வருஷம் 10th மேத்ஸில் ஃபஸ்ட்டு நினைக்கிறேன். இந்த சென்டம் எடுப்பாங்க யாராவது அப்படின்னு நினச்சாங்க. பட் இல்லாமல் அவன் 99 எடுத்தாங்க. நான் 10th இசிஜியில் ஸ்கூல் ஃபஸ்ட். வெரி குட், வெரி குட். மோதிலால் அப்படியா? கான்டாக்ட் நம்பர் இருக்கா? அவர் தம்பி தெரியும் எனக்கு. அவர் சென்னையில் எங்கேயோ போயிட்டார். அப்படியா? கான்டாக்ட் நம்பர் இருந்தால் புரியுங்க. மோதிலால் பாபுக்கு ஏறப்படியே நல்லா கன்செல்லாம் இருக்கும். எல்லாருமே 7th ஒருத்தர் எஸ்டிஜிஆர் எடுத்தார். 7th எஸ்டிஜிஆர் எடுத்தார் ஒரு வாத்தியார் ராஜா. ராஜா ஞாபகம் இருக்கா? 7th எஸ்டிஜிஆர் எடுத்தார் ஒரு வாத்தியார். எஸ்டிஜிஆர் எடுக்கும்போது அந்த டி பார்ட்டின்னு அந்த ஒரு நிகழ்வை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அவரே தான் ஒரு கோட் போட்டிருப்பார்.
மோடி மாதிரி ஒரு அக்கறத்துக்காரனே எந்திரி, ஜெயிந்து ஊத்துக்காரா எந்திரி. பாஸ்டர் தெரியும், தூக்கி தூக்கி போட்டாருன்னு சொல்லுவாரு. தூக்கி போட்டாருன்னு எழுதுனா மார்க் போட மாட்டாரு. தூக்கி தூக்கி போட்டாரு. ஏப்பா இதெல்லாம் அங்கே மீட்டிங்கில் உட்காந்துருக்க போது பேசிக்கலாம்ல. எனக்கு தெரிஞ்சு சென்ட் மேரிஸ்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கிற ஒரு வாத்தியார்னா லாசர் மாணிக்கம் எல்லாருக்குமே. ஆமாம் அவர் ராயல் மெடிக்கல் வச்சிருந்தாரு. ராயல் மெடிக்கல்னு பழங்காலத்தில் வச்சிருந்தாரு. நான் அடிக்கடி போவேன். இப்போ இல்லை. எனக்கு சரியா தெரியல, யாரோ இடையில சொன்னாங்கன்னா அவரை தெரியாதவங்க இல்லை. அவரு தான் வந்து அவரை பார்க்கவே மாடு பார்த்தா நல்ல கலராக ஒரு மாதிரி நல்ல அவருடைய ப்ராடக்ட்ல நானும் ஒருத்தேன். நிச்சயம் அவருக்கு நல்லா ஞாபகம். லாசர் மாணிக்கம் அவரு தான் கிளாஸ் டீச்சராக ரோச் வாத்தியார் ஞாபகம் இருக்கா? ரோச் அவங்களால தான் நீங்க இன்னைக்கு அடுத்து சந்தோஷமான நிகழ்வு. எல்லாரையும் சந்தோஷம் தான். திரும்ப நினைவுகளை திரும்ப கொண்டு வருவதற்கு மெடிக்கேஷன் தெரப்பி காரியம் நீங்க வந்து ஏதாவது டூரு ஏதாவது நாசையெல்லாம் போறதா இருந்தால் நான் வர்றனோ என்னமோ எனக்கு டெல்லி தான் எனக்கு பேச மாதிரி. அங்கே உள்ள எல்லா நாட்டிலையும் எல்லா கான்டாக்ட் என்கிட்ட இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. முடிஞ்சா நானும் வருவேன். இப்போ என்னுடைய கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு. 2 பசங்க வேற ஒன்று எடுத்தாச்சு. இப்போ ராஜா, நெய்வேலி, முரளி, சொக்கு இவங்கெல்லாம் வரதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு பார்க்கிங். எந்த டூருக்கும் நீங்கள் யாரும் தேவையில்லை. டெல்லியில் எனக்கு எல்லாமே டெல்லி, மதுரையோட டெல்லி தான் வழி தெரியும். டெல்லியில் தான் வீடு இருக்குது. எல்லா வசதியும் இங்கே இருக்குது. ஒரு வின்டர் சம்மர் வின்டர் நான் கொண்டு போகிறேன். வின்டர்ல எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். யாரும் தேவையில்லை. எனக்கு எல்லா இதுவுமே ஒரு கலக்கமாக சொல்றேன். அந்த அடுத்து கென்னடி சொல்லு சரவணன் ஆந்து போறப்ப முடிஞ்சா அவரும் வரையினாரு. இப்போ என் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா என்னப்பா இவரையும் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க, நீங்க எப்போ பார்த்தாலும் சென்ட் மேரிஸை பத்தியே பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடக்கூடாது. சரவணன் இருந்தாலும் சேர்ந்து போயிடலாம். நம்ம போனோம்னா அந்நியாரும் நம்ம 2 பேரும் மட்டும் பேசிக்குவோம். நன்றி, வாழ்த்துக்கள். பேச மாட்டாரு. ரொம்ப அதிகமாக பேசிட்டப்பா. பார்த்து அப்படி இல்லை இப்படி அப்பா. நம்ம காலத்தில் தான் மைக் மோகன் பிரபலமானார். மைக் மோகன் எப்படி பிடிப்பான்னு தெரியாதா? அப்படி பிடிக்கியா? நான் 6th to 12th வரைக்கும் சென்ட் மேரிஸில் படித்தேன். அதுக்கப்புறம் குஜராத் கல்வி ஆரம்பிச்சுட்டு என் வீடு வந்து அண்ணா நகர்லங்க. அண்ணா நகரில் சாந்தி நிகேதன். ஓகே. ஐயா வீடியோக்கு முகத்தை காமிங்க. நீங்க பேசுங்க. நெக்ஸ்ட் Miss
முழு பேர் சொல்லுப்பா. வீடு வந்து ஸ்லோகால் எல்லாமே பசங்க பொண்ணு ஒரு பையன் எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்பா புது வாழ்க்கையா பெயிண்ட் அரசடியில் சொன்னீங்களா? எஸ்எஸ் என் பேர் செபாஸ்டின். நான் இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கிறேன். இங்கே சென்ட் மேரிஸில் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து +2 வரைக்கும் படித்தேன். காலேஜ் வந்து சரஸ்வதி நாராயண் காலேஜ். அதுக்கப்புறம் CA பண்ணோம். தென் ஐ ஜாயின் வித் கேன்ஃபின் ஹோம்ஸ் சொல்லி கனரா பேங்கோட ஹவுசிங் ஃபினான்ஸ். 18 இயர்ஸ் அப்புறம் 2007ல இருந்து CA பண்ணிருக்கேன். ஒரு பொண்ணு ஒரு பையன். 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. பொண்ணு வந்து யூஎஸ்ல நியூயார்க்ல இருக்கா. பையன் வந்து CA முடிச்சுட்டு என் கூட ப்ராக்டிஸ்ல இருக்கான். கிரேட் கிரேட். என்னுடைய பேர் செல்வகுமார். நான் வந்து படித்தேன். அதுக்கடுத்து பிகாம் அமெரிக்காவில் படித்தேன். படித்து முடிச்சோடனே தொழில் மறு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைகள். 2 பேருக்குமே கல்யாணம் நடத்தி பேரம்பேர் இருக்காங்க. நான் இருக்கிறது தென்வாசலில். எனக்கு ஒரே பாக்கியம் குடியிருக்கிறேன். சரி நம்ம ஸ்கூலை பார்த்து தான் போவேன். அது எனக்கு கிடைச்ச பாக்கியம். வணக்கம், பிரபு. 6th இருந்து 12th வரைக்கும் சென்ட் மேரிஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு அமெரிக்கன் காலேஜில் பிகாம் பண்ணேன். பிகாம் பண்ணி முடிச்சோடனே டிவிஎஸில் யூனிட்ரி இன்சார்ஜாக இருந்து கடையினேன். எனக்கு ஒரு பையன் வந்து ப்ராசஸிங் இன்ஜினியராக கரவலாக இருக்கான். பேத்தி அதான் கல்யாணம் இன்ஜினியர் ஆகியிருக்கேன். நான் செட்டில்டு ஆட்டு திருநகரில் இருக்கேன். தேங்க்யூ. கடைசியில் பண்ணிக்கலாம் இல்லையா? வணக்கம், என்னுடைய பெயர் கருணாநிதி. கருணாநிதி இல்லை, அவனை தான் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன். எப்போ யாரை பார்த்தாலும் கேட்டுக்கிட்டு இருக்குது கருணாநிதி வரலையான்னுக்கிட்டு ஓட்ட கேட்டுடா. வந்தா சரி, அது இதுதான் கேட்டுறியா? இவன் தான் அவன் சொல்லியா? செல்லூர்ல அன்றிலிருந்து இன்று வரை அதே பிஸ்னஸ். அன்றிலிருந்து இன்று வரை அதே செல்லூர், அதே கைத்தறி. ஆமாம், உடம்பு மாறல. இல்லைடா, உருவம் மாறிடுச்சு, ஒல்லிதான் மாறல. அப்பா மன நிறைவு அடைஞ்சிருச்சுப்பா. கருணாநிதியை பார்த்தாச்சு. அடுத்தது என் பேர் முகமது ஜலாலுதீன். நான் 1ல இருந்து 5வது வரைக்கும் சென்ட் ஜோசப் கான்வென்ட்ல படித்தேன். நாங்கள் தான் லாஸ்ட் சென்டர், அதோட முடிச்சுட்டாங்க. அடுத்தது 6th to 10th வரைக்கும் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். +2 வந்து பசுமலை CSI மேல்நிலைப் பள்ளி. அடுத்தது காலேஜ் வக்கோட்டில் BSc கெமிஸ்ட்ரி படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது தந்தை இறந்துட்டாரு 2nd செமஸ்டரில். அப்புறம் வந்து அதில் வேலை வந்தோடனே
இந்த வேலையை இதை முடித்த உடனே காலேஜ் வேலைக்கு சேர்ந்துட்டேன். இதில் கார்பரேஷனில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகாரியாக இருந்து கடைசியில் ரிட்டையர்ட் ஆகியிருக்கேன். நான் எனக்கு 3 பொண்ணுங்க ஒரு பையன். 3 பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பையன் இப்போ தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க இதில் சென்னையில். இப்போ நான் சொன்னாங்க சென்ட் ஜோசப் தமிழ் மீடியம் பேபி டீச்சர். வீடு வந்து சென்ட் ஜோசப் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கு. அதுக்கு ட்ரஸ்டி நான். ஹலோ. நீ அப்பா மன்னிக்கணும். சென்ட் ஜோசப்ஸில் 1லேருந்து 5வது வரைக்கும் நீ படிக்கிறேன்னு சொன்ன உடனே இங்கே ஒரு ஆள் உன்னைய பிடிச்சிருவாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஆள்கிட்ட அந்த கொஸ்டின் வந்துடுச்சு. அதனால உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த சரியான ஆள் அவர் தான். அவரை பிடி. என்ன சென்ட் ஜோசப்ஸா அப்பா? நீ இடத்த மாற்றி போனால் நல்லாயிருக்கும். இடத்த மாற்றி அங்கே போனேன்னா வசதியாக இருக்கும். நேரம் இல்லை. அதனால் அமைதியாக இருக்கேன். அமைதியாக இருக்கு. என் பேர் யூஜின் கூட செய்கிறேன். நான் ஃபஸ்ட்டில் இருந்து 12th வரைக்கும் இதே ஸ்கூல் தான் படித்தோம். காலேஜ் விஜயா காலேஜ் அப்புறம் சிஏ படித்தோம். அந்த 6 வருஷம் நானும் செபாஸ்டின் இங்கே தான் படித்தோம். காலேஜ் இங்கே வந்துடுவோம். அப்புறம் எங்களை தட்டி விட்டாங்க. சிஏ இங்கே தான் படித்தோம். வெரி குட். சேர்த்துக்கோங்க. என்னோட ஒய்ஃபும் காலேஜில் பேட்டிமாவில் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. ஓகே ஓகே. பொண்ணு ஜாதகத்தில் ட்ரிபிள் படிக்கிறாங்க. பையன் ப்ளஸ் 2. நான் மதுரையில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் போட்டேன். ஆஃபீஸ் பெரிய மாப்பாளையத்தில் என்னோட ஆஃபீஸ் மெயின் ரோடு அரசு ரோட்டில். வீடு வந்து பேட்டிமா காலேஜ் பக்கத்தில். அந்த ஃப்ளாட்ஸ் இருக்கு அதில். இண்டிவிஜுவல் ஹவுஸ். வணக்கம். என் பேர் கேபிஎஸ் ரவி. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இங்கே படித்தேன். முடிச்சுட்டு டிஃபார்ம் முடிச்சுட்டு மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கேன். பால்கனிக்கு இருந்தாப்புல 2 பொண்ணு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு ரைட். நான் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் சென்ட் ஜோசப்ல, 6லேருந்து 10 வரைக்கும் சென்ட் மேரிஸ்ல, 10, 11, 12 வந்து சென்ட் பிரிட்டோ. காலேஜ் வந்து மெட்ராஸ் படித்தேன். எனக்கு 2 பொண்ணு. ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு அமெரிக்காவில் இருக்காங்க. இன்னொரு பொண்ணுக்கு இப்போ நான் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் செல்லூரில் தான் இருக்கேன். ஒரு பையன் எனக்கு ஷிப்பிங் பேங்க்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு மேலே நேட்டிவ் வந்து சாத்தான்குளம். வெரி குட். அனைவருக்கும் வணக்கம்.
என்னுடைய பெயர் கணேசன். என்னுடைய பிஸ்னஸ் வந்து நான் இங்கே 6th to 10th படித்தேன். என்னுடைய பிஸ்னஸ் வந்து டிம்பர் கோரிப்படத்தில் டிம்பர் பிஸ்னஸ் பண்ணேன். 1% வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த விழாவில் வந்து எல்லோரையும் பார்க்கும்போது படையப்படி செம்மேல் சேர்ந்து படிச்சிடலாமான்ற ஒரு ஆசை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாய்ப்புள்ள ராஜா, வாய்ப்புள்ள இன்னும் ஆமாம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் நாங்கள் இருக்காரு முடிச்சுட்டு ஆமாம் இந்த ரவுண்ட் மட்டும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஜே மணி ஜோசப். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைய சென்ட் மேரிஸ் தான். இதில் குறிப்பாக 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரே செக்ஷனில் 12th வரைய படித்தது ஒரே ஆள் நாகராஜ் தான். 2 பேரும் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரை ஒரே செக்ஷன் மாறவே இல்லை. கூட ஒரே கிளாஸ் 4 வருஷம் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து சொன்னல. அதுக்கப்புறம் மன்னர் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ், யூனிவர்சிட்டியில் கஸ்டம் கோர்ஸில் எம்ஏ. மன்னர் காலேஜில் அப்போ இது இவர் யார் பிரின்சிபால் யார் ஜஃபர்லா மேஜர் அது இல்லை 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 எங்கள் காலேஜிலேருந்து அங்கே இதுக்கு போனார் பிரின்சிபால் ஜஃபர்லா. ஒரு வேறு முடிச்சதுக்கப்புறம் அதான் 83, 84 அந்த ரேஞ்சு தான். அது முடிஞ்சோடனே வெளியே வந்து டிஎன்பிசி எழுதி சோசியல் டிபார்ட்மெண்ட் போயிட்டு அப்புறம் வேறு எக்ஸாம் எழுதி ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் போகிறது. கடைசியாக திருநெல்வேலி மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டியில் டான்ஸ் ஆஃபீஸர் வந்துருக்காங்க. கிரேட் 2 பசங்க கல்யாணம் ஆகிடுச்சு. வைகோ சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் சோசியல் ஆஃபீஸர் வந்து லியர்ஸ் கொடுத்தாங்க. ஒரு பையன் ட்ரான்ஸ்ஃபர் தான், ஒரு பையன் ட்ரான்ஸ்ஃபர். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் திருநெல்வேலியில் இருக்கேன். திருநகர் பார்த்தோம்னா கேட்க நான் பிரபு சார் அவ்வளோ திருநெல்வேலின்னு சொன்னாங்க. இங்கே நான் இந்த வாக்கிங் போகும்போது பார்த்துருக்கேன். நீ நம்ம ரெகுலராக பார்த்தேன். நன்றி. நண்பர்களை சந்திச்சார். அது எந்த வருஷம் சார்? இப்போதான் ரிட்டையர்ட் ஆனாங்க. ஒரு 5-6 வருஷம். நான் 23 6 மாதம் தான் இருக்கு. சரி இன்னைக்கு தானே வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் ஆரம்பிக்கலாம். எப்பா இருங்கப்பா இருங்கப்பா இருங்க இருங்க. இங்கே வந்து 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படித்தேன். 6ஆவதுல இருந்து சேர்றப்போ வந்து நீ வயசுக்கு வரணும்டா 6ஆவது சேர்றது. 6ஆவது வந்து படிக்க வந்து ஜாயின் பண்ண வந்தப்ப பையன் வயசுக்கு வரப்போ 6ஆவது சேர்த்து முடியாதுட்டாங்க. அப்புறம் பிறக்காத ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தள்ளி போட்டு டேட்டா போட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. டேட்டா போட்டு மாற்றி போட்டு சேர்த்து வாக்கியம் சொல்லுது கண்ணுடி வயசுக்கு வரலையே அப்படின்னு. என்ன இப்ப ஞாபகம் பேரை மாற்றி பேரை அதுக்கப்புறம் 6ஆவதுல படிச்சு நல்லவே இல்லை வயசுக்கு வரலைங்கிற வார்த்தை கேட்டவுடனே நேராக சென்ட் ஜோசப் பக்கம் போய் போட்டாரு. இங்கிலீஷ் மீடியத்தை ஜாயின் பண்ணது. இங்கிலீஷும் தமிழும் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது 3 ஃபெயில். இதெல்லாம் மீடியம். ஆனா எப்படி பாஸ் பண்ணாங்க? இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு 8ஆவது அரை பரீட்சை வரைக்கும் நான் ஆல் பாஸ் ஆனதே கிடையாது. எல்லாருக்குமே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது ரகசியம். ஸ்கூல்ல இருக்க ரகசியம் வந்து ஆனுவல் எக்ஸாம்ல வந்து 3 இதையும் பாஸ் பண்ணி 20 மார்க் எடுத்துட்டா கூட பாஸ் பண்ணுவாங்க. உண்மை உண்மை. அதனால தான் நிறைய பேர் பாஸ் ஆகிட்டாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்சது. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 10ஆவது வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8ஆவது ஆனுவல் எக்ஸாம்ல ஆல் பாஸ் ஆகிட்டேன். 35-40 எடுத்தது. அதுக்கப்புறம் 9, 10 வரப்போ வந்து முதல் ஒரு 4-5 பேர்லாம் வந்தாச்சு.
ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசணும், அதெல்லாம் பற்றி பேசணும். நான் வந்து எப்படின்னா வருவேன், விளையாட வருவேன், அந்த வடிவேல் கதை கொடுப்பேன், நீ அதுக்கு ஆக மாட்டேன், உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு பக்கத்து சப்ஸ்டியூட்டா கூட நீ படிக்க மாட்டாங்க. நானும் அந்த 6th இருந்தே சப்ஸ்டியூட்டா கூட நீ பண்ண மாட்டாங்க. இப்படியே வேடிக்கை வந்து போயிட்டே இருக்கும். ரன்னிங் ரேஸ் கூட விடுவாங்க பாருன்னா, அந்த கிரவுண்டுக்கு போக மாட்டாங்க. இங்கே செலெக்ஷன் சர்ச்சுக்கிட்ட இருந்து வரைக்கும் நான் எல்லாத்தையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் விடாம ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆனா எப்படியோ பேரு வேற அடுத்து 10th அப்புறம் வேற ஸ்கூல், இங்க பிபிஎஸ் ஸ்கூல்ல போய் சேர்ந்தேன். இங்க இங்கிலீஷ் மீடியம் தான், அங்க போய் சேர்ந்தேன். அங்க போய் அங்க ஸ்போர்ட்ஸ்ல என்னன்னு கேட்பாங்க. அங்க போனா என்னைய பார்த்துட்டு எல்லாரும் ஓடி விட்டாங்க. அதாவது ஒரு சேஞ்ச் என்னைய தோர்த்திட்டு எல்லாரும் நான் எல்லாத்தையும் தோர்த்திட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தா அப்பதான் ஒரு சேஞ்ச். அதுக்கப்புறம் அதை அங்கே முடிச்சுட்டு விஜயா காலேஜில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் சேர்ந்தேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டபுள் மேஜர். அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்த முன்னாடி இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடைச்சது. அவன் காலேஜில் இதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்து போகிறேன் அப்படின்னு. ஐயா அப்படி ஏதோ இன்ஜினியரிங் போய் படிக்கலாம்னு ஆசையாக கூட கெடுத்துருன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் போய் இன்ஜினியரிங் படிக்க சிவில் இன்ஜினியரிங் அதை முடிச்சுட்டு வேலை வந்துடும் பார்த்தா வேலை வரல. சரி வேலை சும்மா இருக்க முடியாது, வேலையும் கிடைக்கலன்னா படிக்க போயிடலாம் அப்படின்ட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் டெல்லியில் போய் ஒரு 2 வருஷம் படித்தேன். சிட்டி பிளானிங், நம்ம டவுன் பிளானிங் பண்ணுறோம்ல அது படித்தேன். அது படிச்சு நீங்கள் வந்து இனிமேல் கவர்மெண்ட் ஜாப்க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் தான் இருக்குன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள வந்து ஒரு கவர்மெண்ட்ல ஜாப் கொடுத்தாங்க, வாட்டர் போர்டில் கொடுத்தாங்க. இப்போ அதில் ஒரு 32 வருஷம் வேலை பார்த்து 2023 இன்ஜினியரிங் ரிட்டையர் ஆனேன். ஒய்ஃப் வந்து சென்னை. மேரேஜ் ஆகி நான் தான் போட்டிருந்தேன். ரெண்டை வனவாசம் 28 வருஷமா சென்னையில் தான் இருக்கேன். ஒய்ஃப் வந்து எங்கள் சென்னை மெட்ரோ வாட்டரில் சீஃப் இன்ஜினியர் இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. இப்போதைக்கு சென்னையில் செட்டில் இங்கே வீடு இருக்குது திருப்பாலை. எல்லாம் தெரியும். பாஸ்கர் பாஸ்கர் இப்போ வந்து என்ன பண்ணிருக்கேன், ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணணும், நிறைய டெக்னிக்கல் ட்ரைனிங் நிறைய போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், அதாவது ஃபுல்லாக ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஹவு டு பெர்ஃபார்ம் பெட்டர் வித் தி எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ். இப்போ நம்ம கார்பரேட் ட்ரைனிங் பண்ணுறது மாதிரி சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங்கை வந்து நாங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஒன்று ரன் பண்ணிடுவோம். சர்வீஸில் இருக்கிறதே ஒரு சொசைட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணி சென்னையில் இருக்குது. அது இப்போ த்ரூ வேர்ல்டு போயிட்டு இருக்கோம். இப்போ நான் போட்ட ஃபோட்டோவோட எங்கேருந்து போட்டேன்னு கேட்டாங்க. ஜார்ஜியாவில் இருந்து தான் போட்டேன். போன மாதம் அங்கே போயிருந்தேன், சண்டை நடக்கிறப்போ போயிருந்தேன். அந்த ஜார்ஜியன் அஃபீஷியல்ஸுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்துருந்தோம். இதேமாதிரி இப்போ ஒரு அடுத்த நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் காங்கோ, அந்த மாதிரி ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ போகலாம் அப்படின்னு மேபி ஒரு 2-3 months அது போயிட்டு வரலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு. கிரேட். இது அப்போ ஆக்சுவலாக வந்து சென்னையில இருந்து லைஃப் தான் கிளம்புவாங்க. இப்போ இது கிளம்புற தேஜஸ்க்கு டிக்கெட் கிடைக்கும், அதெல்லாம் போட்டாங்க. அப்போ டுவார்டில் இருந்தீங்கன்னா அப்போ இடத்த மாற்றுவோம். எடப்பாடியில் 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அங்க இருந்து மதுரை பாலப்பேட்டிலே வேலை பார்த்து கடைசியில் கூடலூர் வந்து பணி ஓய்வு பெற்றாச்சு. இப்போ மெயினா வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். எடப்பாடி வேலை பார்த்தீங்கல்ல, பாப்பா வந்து அதிகாரியில் இருக்கு, பையன் வந்து சிவில அவங்க அலையன்ஸ் பார்க்கணும். என்னோட பேர் புரிஞ்சுக்காதேன். நான் ஃபர்ஸ்ட் இருந்து 12th வரைக்கும் இங்கே தான் படித்தேன். காலேஜ் வந்து கன்சல்டிங் டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கேன். எனக்கு 2 பசங்க ரிட்டையர், 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. பேரை பேத்தி பார்த்துட்டு இப்போ திருநகரில் செட்டில் ஆகிருக்கேன். என் சார் நான் சொக்கனிக்கம் 6th + 2 1 to 5 கான்வென்ட்,
ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் குஜராத் காலேஜ், அப்புறம் பிகாம் முடிச்சதாயோட இந்தியன் பேங்கில் வேலைக்கு போயிட்டேன். 2023 ரிட்டையர் ஆகிட்டேன். ஒரு பையன் பொண்ணு 3 பேர் இருக்கிறான். இப்போ இருக்கிறது காரைக்குடியில். ராஜேந்திரன் +1 +2 இங்கே காமர்ஸ் படிச்சிருந்தேன். அது முடிச்சுட்டு சமோசா கடையில் பிபி ஃப்ரெண்டு இவர். இந்த எப்படி இந்த செயின் லிங்க் தொடர்ந்ததே சீனியர் தான். அரவிந்த் நாகரோட ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு ஃபோட்டோ இருந்தேன். அதை வச்சு எனக்கு பிடிச்சு அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா இப்போ கூட்டிகிட்டே வருவேன். அதுக்கப்புறம் சபாஷ் நாளைக்கு போய் ஆபீஸுக்கு போன பிறகு பையன் ஒன்று போட்டோன்னு ஒன்று மேரேஜ் ஆயிடுச்சு. பேத்திக்கு சுட்டியை வளர்த்திருக்கா பையன். அவ்வளோதான் சொல்றதுக்கு ஸ்பெஷல் இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுந்தரராஜன். ஒன்லேருந்து 5 வரைக்கும் சென்ட் ஜோசப் கான்வென்ட். எங்கள் செட்டு தான் பாய் ஆண்டி செல்வம் கருணாநிதியில் எங்கள் செட்டு. ரவி அப்படியே சென்ட் மேரிஸ் முடிஞ்சோடனே நான் பாலிடெக்னிக்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ வாங்கினதுக்கப்புறம் என் ஃபாதர் தொழில் வந்து பாத்திரம் தயார் பண்ணாரு. அங்கே போயிட்டு அங்கே ஒர்க்கிங். இங்கே இப்போ எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு வேணாங்க 3 பிள்ளைங்க இருக்கு. பையனுக்கு வேணாங்க 2 பசங்க. எல்லாம் இங்கே மதுரையில் தான் இருக்கு. பொண்ணு வந்து திருச்சியில் இருக்காங்க. சென்ட் ஜோசப்ல எந்த ஸ்கூல்? நாங்களாம் கிடையாதா? வேலைக்கு போயிட்டேன். நான் அங்கே முடிச்சு நான் வெளியே வரப்போ 2022 சென்னையில் வந்து எனக்கு ஒரு பொண்ணு பையன் வந்து பொண்ணு வந்து கனடாவில் கட்டி கொடுத்துருக்கேன். நான் பையன் வந்து யூனிவர்சிட்டி முடிச்சு கனடாவில் இருக்கான். சரியா? இப்போதைக்கு நான் சென்னை செட்டில் இருக்கேன். இந்த சொந்த கனடாவுக்கு போகணும்பாவே. கனடாவுக்கு செட்டில் ஆகும். ஆமா ஆமா பேசப்படப்பா. சவுண்டா பேச. சோலார் சோலார் இண்டிவிஜுவல் ஹவுசஸ்க்கா இல்லை இண்டஸ்ட்ரியலுக்கா? டொமஸ்டிக்ஸ். ஓகே. சோலார் ஹவுஸ் சோலாரா வீட்டுக்கு போடுறதா? எங்க மதுரையே கண்டையா? ஓகே ரவி. மீனாட்சி சுந்தரம் அப்பா. முக்கியமான கடை போராளிக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு. என் பேர் ரவிக்குமார். நான் வந்து இங்கே வந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் முடித்தேன். எனக்கு சமீபத்தில் தொடர்புல ஒரு 15 பேர்கிட்ட பாண்டிச்செல்வம், நம்ம சுதாகர், ரமண சுதாகர்
வச்சு நிறைய பேர் எனக்கு தெரியாது பழமா போச்சு. நான் வந்து இங்கே முடிச்சிருக்கீங்க நிறைய பேர் இந்த படித்த கோர்ஸ் வந்து வினோதமான செகண்ட் அனைவரும் உலகத்துல எங்கே இருக்கு அந்த கோர்ஸ் மட்டும் இருந்துச்சு. அதாவது பிசிக்ஸ், மேத்ஸ், காமர்ஸ், அக்கௌண்டன்சி கோர்ஸ் இருந்துச்சு. முதல் படிச்சு முதல் வருஷம் மட்டும் நான் படிச்சோட அப்புறம் அது இல்லை அந்த மாதிரி கோர்ஸ். ஆனால் எனக்கு தெரிய அந்த பல பேர் எனக்கு ஒரு காமர்ஸ் சைடில் போனாங்க, சுப்பனிக்குமார் இருக்கலாம், பிகாம் சைடில் போனாங்க, BBA சயின்ஸ் ஃபினான்ஸ் வரலாம், பிசிக்ஸில் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து இலக்கியம் படிக்கிறதுல நான் வந்து அமெரிக்கன் கல்லூரியில் வந்து தமிழ் இலக்கியம் சேர்ந்தேன். அப்புறம் அது முடிச்சுட்டு ஓவிய கல்லூரி போடாது அப்படின்னா அப்புறம் போய் இப்படிலாம் போயிட்டு அந்த கல்லூரி மெட்ராஸ் வாங்கி வந்துட்டு எம்பில் முடிச்சோட இங்கே வந்து ஒரு புதிய துறை வந்து மதுரை காமராஜ் வந்து யூஜிசி ஸ்கீம் எஜுகேஷன் மல்டிமீடியா ரிசர்ச் சென்டர்னு ஒரு ஆடியோ விஷுவல் எஜுகேஷன் ஃபிலிம்ஸ் யூஜிசியோட டைரக்ட் பண்ணிட்டு ஒரு இது ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க இருந்து 87 முடிச்ச உடனே அங்க வேலைக்கு போயிருந்தோம். அதான் அதில் ஒரு 36 வருஷம் அங்க போயிட்டு நான் வந்து பிஹெச்டி பண்ணேன். இப்பதான் ஒரு 2023 வந்து ரிட்டையர் ஆனேன். இது போக வந்து இந்த பள்ளியில வந்து எனக்கு பிடிச்சா நாங்க அந்த எப்பயாரும் தொட்டு காட்டினாங்க அந்த மாடியில உட்காந்து அந்த மலர் ஒரு கிளாஸ் ஒரு மலர் போடுறது அது இன்னுமே ஒரு நல்ல ஒரு அடிபுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் மாட்டி இன்னும் இவ்வளோ வரல. தங்கச்சி படம் அப்புறம் முத்துப்பாத்தாங்கன்னா கவிதை எல்லா படைப்பு திறன்கள் வந்து எந்த வாத்தியாரிலே கேப்ரியல் வாத்தியார் பாண்டியர் ரொம்ப நிறைய விஷயம். அப்புறம் நோட்டீஸ் போர்டுல படம் வரைஞ்சு நிறைய விஷயம் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தொடர்ச்சியாக பேசுறவருடைய விஷயம் கேளுங்க. பாவப்பா ஒருத்தர் பேசுறாரு, அதை கேளுங்க. நீ எடுக்கும் போது நான் கீழே குடிஞ்சிட்டேன். வீடியோ ரொம்ப முக்கியம். வந்து நிறைய அனுபவங்களை வந்து விதைச்சு விட்டது நிறைய. ஏன்னா இந்த மாதிரி இந்த கிரியேட்டிவான சைடாக இருந்தது, ஸ்போர்ட்ஸ் சைடாக இருந்தது, அந்த வழியெல்லாம் அப்போ வந்து இந்த கிரவுண்டே கட்டி கிடப்பாங்க எல்லாம். அவனா நாங்கள் அப்போ நானும் கம்பெனி சைடு நானு பாண்டியெல்லாம் கம்பெனி ஜார்ஜ் பார்த்தா பாஸ்கெட் பால் நடு இருப்பா. அப்பெல்லாம் பார்த்தா நாங்களாம் கூட ஒரு நல்ல இப்போ கூட நுழைஞ்சோடனே உள்ள நுழைஞ்சு பார்த்தா எனக்கு சினிமாவில் வர மாதிரி இந்த அந்த பழைய சீனாக இருந்துச்சு. அந்த கேட் நடந்து அந்த வடாகம் பழைய வடாகத்தை பார்க்குறவங்க அங்கதான் அங்கதான் ஃபோட்டோ எடுத்துக்கணும். கொட்டி போடுறோம் இங்கே அந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம். நிறைய விஷயங்கள் அது மாதிரி இடையில கூட ஒரு வட்டம் வந்து பார்த்து இங்க வந்து நம்ம நூலகம்லாம் வந்து பார்த்துட்டு பழைய நூலகம் இருக்கு மாடி வரைக்கும் ஏறி புத்தகம்லாம் பார்த்துட்டு போன ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை பண்ணி இன்றைய வரைக்கும் இங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய தொடர்ந்து இருக்குது. அதான் நம்ம இலக்கிய வாரியாக நான் வந்து ஸ்ரீரசார் பேரில் வந்து பல்கலைக்கழகத்துல அந்த இன்டீரியர் ப்ரொடக்ஷன் வந்து நான் வந்து நேஷனல் அவார்டெல்லாம் என்னோட படம் வந்து நேஷனல் அவார்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரி திரைப்படம் நாடகம் இந்த மாதிரி துறைகளில் கூட எனக்கு முத்துக்குமார் சார் தான் பார்ப்பேன். திடீர்னு அவர் நம்ம ஃபீல்டில் ஒட்டி இருக்காரு. அதனால நல்ல இந்த சந்திப்பு வந்து நிறைய பேர் நம்ம அந்த பாடி இன்னும் கூட நம்ம எல்லைகளை வெளியிடுகிறது. வருங்காலத்தில் வந்து எல்லாருமே நல்ல 60-63 வயசு நினைக்கிட்டோம். இன்னொரு அதிகபட்சம் போனால் ஒரு 10 ஆண்டுகள் இருக்கிறது வந்து ஒரு ஆக்டிவான இருக்கலாம்ன்றதா இருந்தது. நாம் வந்து முடிந்த அளவு வந்து ஏதாவது ஒரு நம்ம வந்து நம்ம ஒருமுறை என்ஜாய் பண்ணுறதை தாண்டி இன்னொரு சில விஷயங்களோட யோசிக்கலாம் அப்படின்றத நம்ம எல்லாருமே ஓரளவு மேற்கு செட்டிலான பல துறைகள் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த தலைமுறை மாறிடுச்சு. இப்போ நம்மள மாதிரியே டக்குன்னு இந்த எதை வேணாலும் முடிச்சாலும் வேலைக்கு போகிற காலத்தில் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அவன் வேலையை குதிரை கொம்பாயிட்டு வருது, பிஸ்னஸ் வந்து இதாகிட்டு வருது. அந்த மாதிரி சொல்றதுல நம்ம வந்து திரும்ப ரிவால்விங் வந்து நல்லா ரிவால்விங் தான். அடுத்த கட்டம் நம்ம வந்து யாரும் சொல்ற மாதிரி வந்து
அந்த குடும்ப சந்திப்பாகவும் நான் தான் அடுத்த தலைமுறையில் நம்ம வந்து அறிமுகமாய்கள் வந்து அந்த வசதியாக இருக்கும்னு சொல்லி மகிழ்ச்சி. தேங்க்யூமா. I'm leaving now. Okay, So I'm leaving now. So we will meet in the next time. The Monday or Tuesday வந்து நான் ஒரு Google group create பண்ணி என்னன்னு போட்டு விட்டுறேன். So everybody can update பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த Google sheet update ஆகும். Okay. Okay. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கு அடுத்த வாரம் வரதான். அடுத்த வாரம் வாரம் நெக்ஸ்ட் அதில் வந்தா வரும். அடுத்த வாரம் முதல்ல வர்றேன். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா முடிஞ்சா வரேன். Okay. பிகாம் வந்து யூனிவர்சிட்டி நான் வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டேன். I'm taking Karnataka also. நான் கர்நாடகா ட்ராப் பண்றேன்னு சொல்லிருக்காரு. So I'm taking Karnataka. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து ஆஸ்திரேலியால பொண்ணு இங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிறேன். என்ன பண்ணிருக்கீங்க? கலைஞர் வீடு கலைஞர் என்கிட்ட இருக்கு நான் டெக்ஸ்டைல் பிசினஸ் மேல கலைஞர்ல நம்ம கணக்கு சந்தியாவாதியாருடைய ராஜா யார் யாருக்கெல்லாம் அந்த முட்டியில் ஸ்கேல்லே அடி வாங்கியிருக்கீங்கிறது ஞாபகம் இருந்ததுன்னா கொட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பி ஆரோக்கிய நான் வந்து சந்தியாவுடைய பையன் எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து 2 பேருக்கு நான் சாப்பிட்டு சொல்லும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னுடைய நிக்நேமையும் சேர்த்து சொல்ல பூனைன்னு சொல்லுவாங்க. இவனை வந்து தக்காளின்னு சொல்லுவாங்க. அவனும் தக்காளி தான். அதனால வந்து சரி பூனைன்னு வச்சுக்கோ. அவனை ரொம்ப நாளா தெரியும் எங்க செட்டு. அவனை நாங்க தக்காளி தான் விடுவோம். அதனால நீங்க இப்ப முதல்ல கருணாநிதிக்கு விடை கொடுத்து அனுப்புங்கப்பா. வீடு இல்ல சித்தி வீடு அனுப்பாங்க. பிரைமரி ஸ்கூல்ல படிச்சிருப்போம். நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. லூகாஸ் வாத்தியார்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமா. அவருடைய புகழ் தான் அவரு நம்மளுடைய 1 இயர் சீனியர். இவர் வந்து தியாகஜர்ல எனக்கு 1 இயர் சீனியர். இவர் வந்து இங்க ஹெட்மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆகுன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? ஓரியூர்ல வந்து பிஜி மேக்ஸ் வந்து அவர் தான் வந்து அந்த ஸ்கூல்லே வந்து ஃபாதர்ஸ் யார் இருந்தாலும் அவர் தான் ஹெட்மாஸ்டர். இந்த 20 வருஷமா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பேரும் புகழோட அங்கே சும்மா ஒரு 40 மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து 100க்கு 100 எடுக்க வைக்கக்கூடிய ஆட்கள். ஒரு இந்த இடத்துல வந்து அவர் உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்வன். எல்லாரும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறட்டும்னு வேற சொல்றேன் இல்லையா? உண்மையில வந்து ரொம்ப பாராட்டுக்குரியவர். அவர் வழியாகவும் நான் வந்து நிறைய வந்து அவருடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் வாங்கி நானும் வந்து என்னுடைய பணியை வந்து ஆசிரியர் பணி தான். நான் வந்து +2 இங்கே முடித்த பிறகு வந்து அமெரிக்கன் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸு, தியாகராஜரில் எம்எஸ்சி மேக்ஸு, அப்புறம் தியாகராஜர் பிசிக்ஸில் வந்து பிஎட் முடித்தேன். அப்புறம் அண்ணாமலையில் எம்எட் முடிச்சுட்டு அது பிறகு வந்து டீச்சிங் லைன் போயிட்டேன். டீச்சிங் லைன் போயிட்டு அப்புறம் ஹைஸ்கூல் ஹெச்எம், அதுக்கடுத்து ஹையர் செகண்டரி ஹெச்எம். எந்த ஸ்கூல்ல? சூரானம் அப்படின்ட்டு ஒரு வில்லேஜ்
காஷ்மீர் ஆண்டவர் அப்படின்ட்டு மெட்ராஸில் வந்து ஆயராக இருந்தவர். அவருடைய சொந்த ஊர் வந்து சூரானா. எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவர். இந்த மாதிரி மேக்ஸ் நடத்துகிற ஆள் அப்படின்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லுவானே, எங்கள் அப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னாரு. சரிட்டு சும்மா தான் போனேன். அது எங்களுக்கு வந்து நோப்பே, அதனால சும்மா தங்குற இடம் கொடுத்துருந்தாங்க, ஃபால்ஸு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, சாப்பாடு எல்லாம். அதனால ரொம்ப ராஜா வாழ்க்கை தான் அங்கே. இன்னும் பேரு ராஜா. பட் ஆனால் வந்து அங்கே தண்ணியை வந்து நம்ம மோகம் கூட கழுவ முடியாது, அந்த அளவுக்கு வந்து மோசமான ஏரியா. நம்ம சென்ட் மேரிஸில் படித்ததுனால வந்து நம்மளுடைய ஆசிரியர் நம்ம வழிநடத்தினால அங்கே வந்து போய் இருக்கிறது. சென்ட் ஜேம்ஸ் சென்ட் ஜேம்ஸ் ஹையர் ஸ்கூல் அங்கே ஒரு 10 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கடுத்து கவர்மெண்ட் சைடு வந்துட்டேன். கவர்மெண்ட் சைடு வந்து டீச்சராக ஒர்க் பண்ணி, பிஜியாக ஒர்க் பண்ணி, அப்புறம் ஹை ஸ்கூல் எக்ஸாம், ஹையர் செகண்டரி எக்ஸாம் ரிட்டையர்ட் ஆகி 23 நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். காலையாப்புலேயே செட்டில்டு, அங்கேயே 2 வருஷம் விகாசம்லாம் கட்டி அங்கேயே செட்டில் ஆகிட்டேன். 2 பசங்க. ஒரு பையன் வந்து இன்ஜினியராக, அவன் வந்து ஸ்வீடனில் இருக்கான். இன்னொரு பையன் டாக்டர் வந்து சிஎம்சி வேலூரில் இருக்கான். 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்தவனுக்கு ஒரு பேரன் இருக்கான். ரிட்டையர்ட் ஆன பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேலை பொருளெல்லாம் அதிகமாக இருந்து கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆன பிறகு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அதோட வந்து செப்பலிங்க வந்து எப்படி வாரத்துக்கு 2 தடவை பேசிக்கலாம். செப்பலிங்க வந்து ராஜப்பாவை வந்து ரொம்ப பாராட்டணும். அவன் தான் வந்து நம்ம வீடியோ கால்லாம் இல்லாத, இந்த வாட்ஸ்அப்லாம் இல்லாதப்பே வந்து அந்த வந்து அவன் தான் எனக்கு முதல்ல பேசி கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு தான் அவன் இது அந்தோனி தோட்டத்தில் மீட் பண்ணுது. அதுலேருந்தே வந்து தொடர்ச்சியாக நம்ம மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நண்பர்கள் கூட்ட வந்து என் மனைவி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதாவது அஞ்சலி வீட்டில் வந்து மீட்டிங் போடுறப்ப இவருக்கு தகவல் பைக்ல பைக்ல வந்தார். இல்லை, அவர் எப்பயுமே அப்படித்தான். உடனே அங்கே வந்து எப்பயுமே இப்போ நான் மெட்ராஸ்லேருந்து வரேன்னா ரவி ஃபோன் பண்ணி சொல்லிடுவான். இல்லைன்னா நான் ஃபோன் பண்ணி சொன்னோம்னா அவங்க காளையார்கோயிலேருந்து வருவார். இல்லைன்னா சில சமயங்களில் தான் பஸ்ஸில் வருவார். நாங்கள் போய் ஆமாம் எப்பயுமே அந்த ராஜப்பா பேசின பிறகு சொப்பலிங்க அடிக்கடி பேசுறது. இப்போ பையங்க 2 விசேஷங்களுக்கும் வந்து நண்பர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்து சிறப்பு செய்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிகமாக வந்து சிறப்பு செய்திருக்கு. அதே மாதிரி நான் வந்து எல்லாருடைய விசேஷங்களுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 41 பேர் வந்து ஒரு குரூப்ல நம்ம ஏற்கனவே இருக்கிறோம். அவன் வந்து ஒரு 4-5 குரூப் வச்சிருக்கான். அவன் சொப்பலிங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் குரூப்னு ஒன்று வச்சிருக்கான், காலேஜ் குரூப்னு வச்சிருக்கான். இப்படி ஒரு 5-6 குரூப் வச்சிருக்கான். இன்றைக்கு வந்தவங்க எல்லாரையுமே வந்து ஒரே குரூப், அந்த 41 பேர்லேயே வந்து எல்லாரையுமே இணைச்சு எல்லாருடைய போட்டோஸையும் வந்து அப்டேட் பண்ணி எல்லாரும் பார்க்குற மாதிரி வந்து அதான் ஒரு நூலாக போகிறோம். அதோட வந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த குரூப் ஃபோட்டோவுக்கு கீழே வந்து எல்லாருடைய பேர் உட்காந்துருக்க ஃபர்ஸ்ட் அப்படி வந்து லெஃப்ட் டு ரைட்னு போட்டு எல்லாருடைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் வந்து யாராவது ஒரு ஆள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அது செஞ்சால் நல்லா இருக்கும். பொறுப்பு அவர் தான், பருப்பு தான் பொறுப்பு. பொறுப்பு தான் பருப்பு தான் பொறுப்பு. அதான் அவன் அடிக்கடி வந்து இப்போ உலக சுற்று வாலிபன் ஆகிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் வரைக்கும் போயிட்டான். அதனால ரகசியமா ஒரு குரூப் எது இருக்கான்னு சரவணனுக்கு தான் சொல்லணும். அதனால இன்றைக்கு வந்தது கலந்துக்கிட்டது முடிக்கலாம். வெரி குட். சரி ஏப்பா இருப்பா இருப்பா இருப்பா
ஒன்னாவது வந்து கடைசி வரைக்கும் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சோம். இப்போ நான் வந்ததே இந்த ஸ்கூலுக்கு நன்றி தெரிவிக்கத்தான். சரி இரு. ஆனால் எல்லாரும் பேசுறீங்கப்பா, ஒருத்தர் நான் இருக்கேங்கிறதே மறந்துடுறீங்கப்பா. என்ன இது பேர் என்ன? இந்த ஸ்கூல்லையா அப்படிதான்டா ஆகி போச்சு.